வெல்கம் டு சென்டம் அகாடமி. இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான போயமாக தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். த போயம் நேம் இஸ் த கேஸ்டல் பை எட்வின் மியூர். கேஸ்டல் அப்படின்னா என்னென்னு நம்மளுக்கு தெரியும், கோட்டை. ஸோ இந்த போயம் ஃபுல்லாகவே ஒரு ஸ்ட்ராங்கான கோட்டையை எப்படி ஒரு எனிமி குரூப்ஸ் சண்டையே போடாமல் கைப்பற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த போயம் ஆக்சுவலாக ஒரு ஸ்டோரி டைப்பில் இருக்கும். இந்த போயமை யார் நரேட் பண்ணுவாங்கன்னா, அந்த கேஸ்டல் இருக்குல்ல, அந்த கோட்டைக்குள்ளே சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதில் ஒரு சோல்ஜர் தான் ஒரு எனிமி குரூப்ஸ் அவங்க எப்படி அந்த கோட்டையை கைப்பற்றினாங்க அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த போயம். ஓகே, கொஞ்சம் டீட்டெயில்டாக ஸ்டான்ஸா பை ஸ்டான்ஸாவாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா, all through that summer at ease we lay, and daily from the turret wall we watched the mowers in the hay, and the enemy half a mile away. They seemed no threat to us at all. ஸோ இந்த ஸ்டான்ஸாவில் இந்த நரேட்டர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சம்மர் சீசன் ஃபுல்லாகவே நாங்கள் ரெஸ்ட்டில் தான் இருந்தோம். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, கேஸ்டலில் வாட்ச் டவர் ஒன்று இருக்கும். ஸோ அதை தான் இங்கே டாரெட்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டாரெட் வாலில் இருந்துட்டு வெளியில் வாட்ச் பண்ணுறாங்க. இவங்க எதை வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, மோவர்ஸ் இன் த லே. மோவர்ஸ்னால் புல்லை வந்து கட் பண்ணுறவங்க. ஸோ அந்த மோவர்ஸ் புல்லை கட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள பார்க்குறாங்க. அண்ட் த எனிமி ஆஃப் அ மைல் அவே, எனிமீஸையும் பார்க்குறாங்க. பட் அந்த எனிமீஸ் ஆஃப் மைலுக்கு அந்த பக்கமாக இருக்காங்க. ஸோ அவங்களால இவங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு இந்த ஸ்டான்ஸால் இந்த சோல்ஜர் சொல்கிறாரு. பட் இந்த ஃபர்ஸ்ட் லைனில் கவனித்து பாருங்கள், இங்கே வி அப்படிங்கிற வேர்ட் வந்து கேஸ்டலுக்கு உள்ளே இருக்கிற சோல்ஜர்ஸை மென்ஷன் பண்ணுது. அண்ட் செகண்ட் ஸ்டான்ஸா, ஃபார் வாட் வி தாட் had we to fear with our arms and provender load on load, our towering battlements tier on tier, and friendly allies drawing near on every leafy summer road. இந்த ஸ்டான்ஸால அந்த சோல்ஜர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் எதுக்கு பயப்படணும், பிகாஸ் எங்ககிட்ட ஆர்ம்ஸ் இருக்கு. இங்க ஆர்ம்ஸ் அப்படின்னா வெப்பன்ஸ் இருக்கு. அண்ட் ப்ரொவெண்டர் அப்படின்னா ஃபுட் நிறைய இருக்கு, அதுவும் கொஞ்சம் இல்லை, லோடா இருக்கு அப்படின்றத சொல்றாரு. அண்ட் டவரிங் பேட்டில்மெண்ட்ஸ்னா அந்த கேஸ்டல் மேல ஷூட்டர்ஸ் இருப்பாங்க. அந்த ஷூட்டர்ஸ் கேஸ்டல் மேலே இருந்து ஷூட் பண்ணக்கூடிய இடத்த தான் டவரிங் பேட்டில்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் 1-2 இல்லை, டியர் ஆன் டியர் அப்படின்னா அடுக்கடுக்கா நிறைய டவரிங் பேட்டில்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் இது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா உடனே வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய பக்கத்து நாட்டோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்கு. ஃப்ரெண்ட்லி ஆலைஸ்னா கூட்டாளிங்க. இந்த மாதிரி எங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் இருக்கும் போது நாங்கள் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு இந்த சோல்ஜர் செகண்ட் ஸ்டான்ஸால சொல்றாரு. தேர்ட் ஸ்டான்ஸா, our gates were strong, our walls were thick, so smooth and high, no man could win a foothold there. No clever trick could take us dead or quick. Only a bird could have gotten. ஸோ இந்த ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாருன்னா, எங்களோட கேஸ்டலோட வால்ஸ் எல்லாமே ரொம்ப திக்காக இருக்குது, அண்ட் அதுவும் ஸ்மூத்தாக இருக்குது, ஹைட்டாக வேற இருக்குது. ஸோ அதில் யாருமே கால் வச்சு ஏறி வர முடியாது அப்படிங்கிறாரு. அண்டு வேற ஏதாவது ட்ரிக் செஞ்சு உள்ளே இருக்கிற எங்களை டெட் பொணமாவோ இல்லை குவிக் உயிரோடையோ, இந்த குவிக்னா அலைவ், உயிரோடையோ பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கேஸ்டலுக்குள்ளே ஏதாவது வரணும்னா அது பறந்து தான் வரணும், அது ஒன்லி பேர்ட்ஸாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு இந்த ஸ்டான்ஸால. ஃபோர்த் ஸ்டான்ஸா, வாட் குட் தே ஆஃபர் அஸ் ஃபார் பெய்ட், அவர் கேப்டன் வாஸ் பிரேவ் அண்ட் வி வர் ட்ரூ, தேர் வாஸ் அ லிட்டில் பிரைவேட் கேட், அ லிட்டில் wicked கேட், த wizened warder let them through. இந்த ஸ்டான்ஸால என்ன சொல்றாருன்னா, அந்த எனிமிஸால எங்களுக்கு என்ன பெருசா லஞ்சமா கொடுத்துட முடியும். இங்க பெய்ட் அப்படின்னா லஞ்சம்.
எங்ககிட்ட எல்லாமே இருக்கு. போதுமான அளவு புரொடெக்ஷன் இருக்கு, சாப்பாடு இருக்கு அண்ட் ஹெல்ப் பண்ண ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ இந்த மாரி இருக்கும்போது, அந்த எனிமீஸால என்ன பெருசா எங்களுக்கு லஞ்சமா குடுக்க முடியும்னு சொல்றாரு. அண்ட் அதோட எங்களோட கேப்டன் ரொம்பவே பிரேவான ஒருத்தர். பிரேவ்னா தைரியம். ஸோ எங்க கேப்டனும் ரொம்பவே தைரியமா இருக்காரு. அண்ட் சோல்ஜர்ஸ் ஆன நாங்களுமே ரொம்ப உண்மையா இருக்கோம் அப்படின்னு சொல்லி, அடுத்து என்ன சொல்றாருன்னா, அந்த கேஸ்டல்ல சீக்ரெட்டான ஒரு விக்கெட் கேட் இருக்கு அப்படின்றாங்க. விக்கெட் கேட்டுன்னா, கோட்டை உள்ள போறதுக்காக ஒரு பெரிய கேட் இருக்கும். ஸோ அந்த கேட்டுக்குள்ளவே ஒரு சின்ன கேட் இருக்கும். இந்த ஜெயில் வாசலெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன கேட் இருக்கும். அத தான் விக்கெட் கேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் அத விக்கெட்ன்னு சொல்றாருன்னா, விக்கெட்னா ஈவில். ரொம்பவே கொடூரமான கெட்ட விஷயத்த தான் விக்கெட்ன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஏன் அந்த விக்கெட் கேட்ட விக்கெட் கேட்ன்னு சொல்றாருன்னா, அது மூலியமா தான் எனிமீஸ் உள்ள வந்திருப்பாங்க. அது எப்படின்னா, அந்த விக்கெட் கேட்ட ஒரு வயசான காவலாளி தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இங்க வைசன்ட்ன்னா ஓல்டு வயசான அண்ட் வார்டர்னா அத பார்த்துட்டு இருக்கிற காவலாளி. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எனிமீஸ் கொடுத்த கோல்ட வாங்கிட்டு எனிமீஸ உள்ள விட்டுருவாங்க. இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் வரலாம். இந்த ஸ்டான்ஸால கோல்ட் அப்படின்ற ஒரு வேர்டே இல்லையே! சும்மா கதை கட்டுறீங்களா? அப்படின்ற மாதிரி. ஸோ லாஸ்ட் ஸ்டான்ஸால தான் அவங்க என்ன குடுத்தாங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்பயே தெரிஞ்சுக்கோங்க. கோல்ட லஞ்சமா குடுத்து தான் வெளியில இருக்கிற எனிமீஸ் அந்த சீக்ரெட்டான விக்கெட் கேட் மூலியமா உள்ள வந்திருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டான்ஸால தெம் அப்படிங்கிறது த எனிமீஸ மென்ஷன் பண்ணக்கூடிய வேர்ட். ஓகே. 5th ஸ்டான்ஸா Oh, then our maze of tunnel stone grew thin and treacherous as air. The cause was lost without groan, the famous citadel overthrown, and all its secret galleries bare. ஸோ இதில் இந்த நரேட்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த எனிமீஸ் குரூப் உள்ள வந்துட்டாங்க. இவங்க அந்த ஸ்டோன் டனலை வந்து ரொம்பவே நம்பிட்டு இருந்தாங்க. அதை தாண்டி உள்ள வர முடியாது, சிக்கலானதுன்னு சொல்லி. பட் அவ்வளோ ஸ்ட்ராங்கான அந்த ஸ்டோன் டனல் இப்போ எனிமீஸோட கையில் இருக்கு. ஸோ தின் அண்ட் ட்ரெச்சரஸ் அஸ் ஏர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன்னா இப்போ அந்த ஸ்டோன் கேவ் எந்த ஒரு ப்ரொடெக்ஷனுமே இல்லாமல் ஒரு காற்று மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாம, ஒரு சோல்ஜரோட ஒரு ப்ரைட் என்னவா இருக்கும்? தன்னோட கேஸ்டலுக்காக சண்டை போட்டு உயிர் போறதுல தான் அவங்க பெருமையா இருப்பாங்க. பட் அந்த மாரி ஒரு விஷயம் கூட இங்க நடக்கவே இல்ல. பிகாஸ் அந்த எனிமீஸ் குரூப் சைலன்ட்டா, சீக்ரெட்டா உள்ள வந்து அந்த கோட்டைய வந்து கைப்பற்றிட்டாங்க. இங்க சிட்டேடல், ஓவர் த்ரோன் அப்படிங்கிற வேர்ட் இருக்கு. சிட்டேடல் அப்படின்னா, ரொம்பவே புரொடெக்ஷனோட இருக்கிற ஒரு கேஸ்டல தான் சிட்டேடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களோட கேஸ்டலையுமே சிட்டேடலா தான் கன்சிடர் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அந்த சிட்டேடல் ஓவர் த்ரோன் கைப்பற்றப்பட்டு விட்டது. ஸோ அது மூலிமா அந்த கேஸ்டல்ல இருக்கிற எல்லா கேலரிஸ்னா ரூம்ஸ் எல்லா ரூம்ஸுமே கொள்ளையடிச்சிட்டாங்க. பேர்னா ஒண்ணுமே இல்லாம வெறிச்சோடி போயிருக்கிறது. ஸோ அந்த கேஸ்டலுக்குள்ள இருக்கிற எல்லா திங்ஸுமே காலி. And the 6th stanza, how can this shameful tale be told? It will maintain until my death. We could do nothing being sold. Our only enemy was gold, and we had no arms to fight it with. ஸோ இந்த அளவுக்கு நடந்திருக்கு. இந்த நடந்த கதையெல்லாம் என்னால எப்படி வெளியில சொல்ல முடியும்? அவ்வளோ கேவலமான விஷயம் இதெல்லாமே. ஸோ இந்த கதைய வந்து என்னோட கடைசி மூச்சு வரைக்குமே நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு இந்த சோல்ஜர் சொல்றாரு. அண்ட் எங்களையுமே வித்துட்டாங்க. எங்களோட உண்மையான எனிமி கோல்டு. எங்களால கோல்டுக்கு ஆப்போசிட்டா போராட முடியல அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல கோல்ட ஏன் அவர் ஒன்லி எனிமி அப்படின்னு மென்ஷன் பண்றாங்கன்னா, ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆசைய அது தூண்டி விடுது. அது எந்த அளவுக்குன்னா, தான் உயிரையும் குடுத்து காப்பாத்த வேண்டிய கிங்டம்க்கு துரோகத்த விளைவிக்கக்கூடிய அளவுக்கு அவனோட ஆசைய தூண்டி விடுது கோல்டு. ஸோ அதனால இந்த இடத்துல அவர் ஒன்லி எனிமி வாஸ் கோல்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அவ்வளோதான் போயம். இந்த போயமை படித்து எனக்கு என்ன புரிதல் இருக்கோ, ஸோ நான் அதை உங்ககிட்ட தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ஒரு போயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதை எதோட கம்பேர் பண்ணலாம்னா, வானத்தில் இருக்கிற ஒரு க்ளவுடோட கம்பேர் பண்ணலாம்.
நீங்கள் ஒரு க்ளவுடை பார்க்கும்போது உங்கள் கண்ணுக்கு அது பட்டர்ஃப்ளையாக தெரியலாம், என் கண்ணுக்கு ஒரு ட்ராகனாக தெரியலாம். ஸோ அது அவங்கவுங்க தாட்டை பொறுத்து இருக்குது. ஸோ அந்த தாட்டில் எந்த மிஸ்டேக்குமே இல்லை. பட் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது உங்கள் புக் பேக்கில் இருக்கிற சம்மரியை கோத்ரூ பண்ணிட்டு தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு புரிய வச்சுருக்கேன் நம்புகிறேன். இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். ஓகே, எந்த அளவுக்கு போயம் புரிஞ்சுது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துடலாமா? ஓகே, இப்போ நம்ம பார்த்ததுலேருந்து ஒரு 3 கொஷின் கேட்குறேன். அதுக்கான ஆன்சரை கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின், ஹூ இஸ் த நரேட்டர் இன் த போயம்? ஆப்ஷன் ஏ, த கிங். ஆப்ஷன் பி, ஒன் ஆஃப் த சோல்ஜர்ஸ். ஆப்ஷன் சி, a bird. Okay, second question, where were the enemies? And the enemies எங்க இருந்தாங்க? Inside the castle, half a mile away, behind the castle. And the third question, who had let the enemies in? யாரு enemies உள்ள விட்டாங்க? Option A, the king. Option B, the soldier. Option C, the warder. ஓகே, ஆன்சரை கமெண்ட்டில் போடுங்க. கரெக்டாக இருந்தால் சாக்லேட் தரேன், தப்பாக இருந்தால் சேஞ்ச் பண்ணிப்போம். தப்பு பண்ணால் தானே இங்கே லேர்ன் பண்ண முடியுது. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.